Please turn with me to Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். We've been teaching on the subject of living under open heaven. திறந்த வானத்தின் கீழ் வாழ்வதை குறித்து நாம் போதித்து வருகிறோம். I've been showing you how that's a biblical concept. இது வேதத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து எண்ணம் என்பதை உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். Living under open heaven is a wonderful thing where you live under the blessings of God freely flowing towards you. திறந்த வானத்தின் கீழே வாழ்வது என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில ஏராளமாய் தாராளமாய் வருகிறது என்று அர்த்தம். And Deuteronomy 28 is an example of what that kind of a life looks like. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு உபாகம் 28ஆம் அதிகாரம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. In Deuteronomy 28 in verse 12 we read something like this. உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். The Lord shall open unto thee his good treasure, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை உனக்கு திறப்பார், the heaven, to give you the rain unto thy land in his season, and to bless all the work of thine hand. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் அப்படி செய்வார். And thou shalt lend unto many nations, and thou shalt not borrow. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். That's just an example of what a life that is lived under open heaven looks like. அதாவது திறந்த வானத்தின் கீழே வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். The Lord opens his heavens and pours out rain. கர்த்தர் வானங்களை திறந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். In the agricultural society that it was in those days, rain was the most important thing. வேளாண் சார்ந்த அந்த சமுதாயத்திலே மழை ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருந்தது. Rain failed, everything failed. மழை பொய்த்து போகும்போது எல்லாமே பொய்த்து போகும். They looked upon rain as something that God is sending. ஆகவே மழையை தேவன் அனுப்புகிற ஒரு காரியமாக தான் அவர்கள் They கண்டார்கள். understood it very clearly. அது ரொம்ப தெளிவாய் புரிந்து கொண்டார்கள். It's a blessing of God. அது கர்த்தரின் ஆசீர்வாதம். So the Bible says that God will open his heavens and pour out the rain. வேதம் சொல்லுகிறது தேவன் தமது வானங்களை திறந்து மழையை பெய்ய பண்ணுவார் என்று. Today we can say that God opens his heavens and sends his favor and blessings upon us. இன்னைக்கு நாம எப்படி சொல்லலாம்? தேவன் தம்முடைய வானத்தை திறந்து நம்ம மீது அவருடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் பொழிய பண்ணுகிறார். His approval and his hand is upon everything that we do. அவருடைய தயவும் அவருடைய காருண்யமும் நாம் செய்கிற எல்லாவற்றின் மீதும் இருக்கிறது. And he blesses all the work of our hands. நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். That's living under open heaven. இதுதான் திறந்த வானத்தின் கீழே வாழ்வது. Where God's favor is upon you, God's hand is upon you, and God's blessing is upon the work of your hands. அதாவது தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் இருக்கிறது அங்கே. And what happens? அப்படி இருக்கும்போது என்ன ஆகிறது? What is the result? அவருடைய விளைவு என்ன? You shall not borrow. நீ கடன் வாங்காதிருப்பாய். Why? ஏன்? Things are going well. ஏன்னா எல்லாம் நல்லா போகுது. It's on the plus side. எல்லாம் பிளஸ்ல இருக்கு. Why? Because God's favor is there. ஏன்னா தேவனுடைய தயவு அங்க இருக்கிறது. God's blessing is there. தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்கிறது. Upon your work God has sent his blessings. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையின் மீது தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். So you shall not borrow, but you shall lend to many nations. ஆகவே நீங்கள் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். Not only you shall not borrow, but you will be in a position to lend to many nations, he tells the people of Israel. அதாவது நீங்க கடன் வாங்க மாட்டீங்கன்னு மட்டும் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. You will be a wealthy nation having surplus so that you may lend to many nations. அதாவது நீங்க பணக்கார நாடாய் நிறைய பணமுடையவர்களா இருப்பீங்க. ஆகவே நிறைய நாடுகளுக்கு நீங்க கடன் கொடுக்க முடியும்ன்றாரு. That is living in surplus. இதுதான் ஏராளத்திலே வாழ்வது. That is living under the open heaven. இதுதான் திறந்த வானத்தின் கீழே வாழ்வது. So living under open heaven is living under the blessing of God that causes us to live in surplus. ஆகவே திறந்த வானத்தின் கீழ் வாழ்வது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்வது. அதுதான் நம்முடைய கையில இன்னும் ஏராளமாய் மீந்திருக்கும்படி செய்கிறது. Now I know that everybody wants to live under open heaven. இப்போ எனக்கு தெரியுது எல்லாருமே திறந்த வானத்தின் கீழ் தான் வாழ விரும்புறோம். Not living under shortage.
குறைச்சலின் கீழே வாழ்கிறது அல்ல, not in lack and insufficiency. அல்லது இல்லாமை பற்றாக்குறையிலே வாழ விரும்புறதில்லை. That is living under shut heaven. அது அடைப்பட்ட வானத்தின் கீழே வாழ்வது. Living under open heaven means there is surplus, there is more than enough, and there is much more than enough. திறந்த வானத்தின் கீழே வாழ்வது என்று சொன்னால் எல்லாமே ஏராளம் தாராளமாய் இருப்பது. That is what happens when God's blessings freely flow in your life. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில ஏராளமாய் பொழியப்படும் போது இதான் நடக்கிறது. There are some things that we do that opens the heaven above us, the Bible says. வேதம் சொல்லுகிறது நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு மேலே வானத்தை திறந்து வைக்கிறது என்று. One example is Malachi chapter 3 verse 10, where God says, "Bring your tithes into the storehouse and I will open the windows of heaven and pour out a blessing that you won't be able to contain." You will not have room to contain. மல்கியா 3:10 தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய காணிக்கை தசமாலாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள், அப்போது வானத்தின் பலகணியில் நான் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். That is real. அது நிஜம். அது God says, "I'll open the heavens and pour out a blessing that you won't be able to contain." கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதத்தை பொழிவேன், வானத்தின் மதகுகளை திறந்து பொழிவேன், உங்களுக்கு இடமே இல்லாம போய்டும்ன்றார். When you bring your tithes, காணிக்கைகளை கொண்டு வரும்போது. So when you do certain things, it opens the heaven above us. ஆகவே சில காரியங்களை நாம் செய்யும்போது நமக்கு மேல இருக்கிற வானம் திறக்கப்படுகிறது. God has set certain laws and principles into motion, and when we activate them, things begin to work. தேவன் நமக்கு சில பிரமாணங்களையும் கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். நாம் அவற்றின்படி செய்யும் போது நமக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. Tithe is one example. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தசம பாகம். But there are many other things that open the heaven. ஆனால் நமக்கு வானத்தை திறக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் பல இருக்கு. One of the things that really open the heaven above us, I believe, is faith. நமக்கு மேலே வானத்தை திறக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம் என்று நான் நம்புகிறேன். I really believe that. நான் மெய்யாகவே அதை நம்புகிறேன். You know, when you walk by faith, heaven is open above us. நீங்கள் விசுவாசத்தில் நடக்கும்போது உங்களுக்கு மேலே வானம் திறந்திருக்கிறது. Lack of faith means that it becomes impossible for God's blessings to flow in your life. விசுவாச குறைவு என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே புரண்டு வருவது இயலாத காரியமாகிறது. Unbelief and doubt. The Bible says, "Let not a man who doubts thinks that he can receive anything from the Lord." வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. The people of Nazareth were full of unbelief and they could not receive God's miracles. நாசரேத்தூர் மக்கள் அவிசுவாசத்தினால் நிறைந்திருந்தபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. The Bible is full of examples of people who failed to believe in God's promises, in God's word, and therefore they could not enjoy the blessings of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசிக்க முடியாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போன மக்களை குறித்து வேதம் முழுக்க நாம் பார்க்கலாம். So faith is a very important factor. That's why I've been talking about it for the last couple of weeks. ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு அப்படினா தான் கடந்த 1-2 வாரங்களாக அதை பற்றி பேசி வருகிறேன். I showed you how faith pleases God. நான் காண்பித்தேன் விசுவாசம் எப்படி தேவனை பிரியப்படுத்துகிறது என்று. So let me read to you once again Hebrews chapter 11 verse 1. ஆக மீண்டும் எபிரேயர் 11:1 வாசிக்கிறேன். Hebrews 11:1. எபிரேயர் 11:1. And then I'll read verse 6. பிறகு 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. And second verse also I'll read. For by it the elders obtained a good report. 2ஆம் வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். But without faith it is impossible to please him, for he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. That's verse 6. விசுவாசம் 6ஆம் வசனம் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். So here we are told that without faith it is impossible to please God. ஆகவே இங்க என்ன சொல்லப்படுது? நமக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுவது கூடாத காரியம். The Bible never says regarding anything else that it is impossible to please God without this. அதாவது வேற எந்த காரியத்தை குறித்தும் வேதம் இது இல்லாம தேவனை பிரியப்படுவது கூடாத காரியம் சொல்லவே இல்லை. It is only about faith it says that. விசுவாசத்தை குறித்து மட்டுமே அப்படி சொல்லுகிறது. Directly says that it is without faith it is impossible to please God. நேரடியா அப்படியே சொல்லுது, விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுவது முடியாது. So I showed you last week why faith pleases God. ஆகவே கடந்த வாரம் காண்பித்தேன் இல்லையா, ஏன் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது.
இருக்கிறது What is faith? விசுவாசம் என்றால் என்ன? Faith means that I believe that what God has done for me is good enough for me, and I believe in that. அதாவது விசுவாசம் என்ன நம்புகிறது? தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவே எனக்கு போதுமானதுக்கும் மிகவும் அதிகம், அதை நான் நம்புகிறேன். I believe in his work on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காய் செய்து முடித்த கிரியையை நான் I நம்புகிறேன். believe that he has removed my curse from me. என் சாபங்களை என்னை விட்டு அகற்றினார் என்று நான் I நம்புகிறேன். believe that he has washed my sins away. என் பாவங்களை என்னை கழுவினார் என்று நான் நம்புகிறேன். I believe that he has blessed me today. அவர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I believe that what God has done through Jesus Christ is good enough for me. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் எனக்கு செய்திருக்கிற காரியமே எனக்கு போதுமானதுக்கு அதிகம் என்று நான் நம்புகிறேன். Amen. Amen. That is faith. Faith is based on what God has done. பாருங்க, அதுதான் விசுவாசம். விசுவாசம் தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். God says, I've done this and this and this for you, and you better believe this. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், ஆகவே அதை விசுவாசியுங்கள் என்கிறார். But some people say, well, but I am also doing something. ஆனா சிலர் சொல்றாங்க, இல்லங்க நானும் சில காரியங்களை செய்றேன்ன்றாங்க. I am also fasting. நானும் உபவாசம் இருக்கேன். I am also trying not to eat for the next 40 days. நானும் அடுத்த 40 நாள் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். As if that is going to please God. ஏதோ இதுதான் தேவனை பிரியப்படுத்தும் என்பது போல சொல்றாங்க. No, கிடையாது. More than your fasting, God is pleased only with faith on what he has done. உங்களுடைய உபவாசத்தை காட்டிலும் தேவன் அவர் செய்த காரியத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது அதுதான் பிரியப்படுகிறார். See, you can fast in order to get to know God and spend more time with God and so on. பாருங்க, தேவனை அறிந்து கொள்ள அவரோட அதிக நேரத்தை செலவிட நீங்க உபவாசம் இருக்கலாம், அதெல்லாம் நல்லதுதான். You don't have to be 40 days. அதுக்கு 40 நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. You don't have to be going crazy about this. அத அப்படியே விசுவாசம் வெறி பிடிச்ச மாதிரி இருக்க கூடாது. But the thing is, fasting is not that we are trying to satisfy some requirement of God. அதாவது உபவாசம் இருந்து அதன் மூலமாக தேவன் கோருகிற சில காரியங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் அப்படிலாம் நினைக்க கூடாது. No, கிடையாது. We do it for our benefit. உபவாசத்தை நம்முடைய பிரயோஜனத்துக்காக நாம் செய்கிறோம். So that we spend our time in prayer and reading the word of God and getting to know God. அந்த சமயத்திலே ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம். But what Jesus has done is enough for me already. ஆனா இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார் அதுவே ஏற்கனவே எனக்கு போதுமானதா இருக்கிறது. I don't receive any blessing from God because I have fasted. பாருங்க, நான் உபவாசம் இருந்ததனாலே தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை. Every blessing of God is available to me because of what God has done for me through Jesus Christ. தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எனக்கு எப்படி கிடைக்கிறது? தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதனால தான் கிடைக்கிறது. So heaven respects what God did on the cross of Calvary through Jesus Christ. ஆகவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அதை தான் பரலோகம் மதிக்கிறது. Heaven doesn't think about your fasting as something great. உங்களுடைய உபவாசத்தை பரலோகம் பெருசா ஒண்ணும் மதிக்கிறது கிடையாது. Your fasting may look great to other people here. உங்களுடைய உபவாசம் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியலாம். Like I told the other day, when you testify about the flood in 1960 in Chennai, and how big it was and so on, it may be very impressive to people that have lived, after 1960. பாருங்க, நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நீங்க 1960 வருஷத்துல வந்த வெள்ளத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு அதை பெருசா சொல்லும் போது 60க்கு அப்புறம் வாழ்ந்த ஜனங்க அதை ஒருவேளை ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு கேட்கலாம். If you go and tell it in heaven, Noah will be sitting in the crowd. அங்க பரலோகத்துல போய் சொன்னீங்கன்னா அந்த கூட்டத்துல நோவாவும் இருப்பாரு. அங்க செல்லாது இது. He is in the biggest flood, so this is not appealing. அவர் ரொம்ப பெரிய வெள்ளத்தெல்லாம் பார்த்துட்டார், ஆகவே இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஊர்ல அந்த கதை எடுபடும், அந்த ஊர்ல எடுபடாது. Because they have seen bigger things. ஏன்னா இதை விட பெருசா பார்த்துட்டாங்க அவங்கலாம். So that is what I mean, really. That is what I am talking about. அதாவது அததான் சொல்ல வரேன், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான். You see, your fasting may look great to the people here. உங்களுடைய உபவாசம் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு வேணா ரொம்ப பெருசா தெரியலாம். And your prayer and your tears and all that sacrifice and this and that and what you have done may look great here. உங்களுடைய கண்ணீர், உங்க உபவாசம், உங்களுடைய கதறுதல், நீங்க இதை செய்யறது அதை செய்யறது இதெல்லாம் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு வேணா ரொம்ப பெருசா தெரியலாம். Your consecration that you won't wear this and you won't
eat this and all of that may look very impressive to people here. அதாவது நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை உடுத்த மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு உங்களை அர்ப்பணிச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களே, அதெல்லாம் இங்க இருக்கிற ஜனங்களை வேணா ஒருவேளை கவரலாம். Because people say, wow, what a person, you know. ஜனங்க ஒண்ணு என்ன ஒரு பெரிய மனுஷன் பாருங்க. But heaven looks at you and says, silly, you know. ஆனா பரலோகங்களை பார்த்து இது என்ன அல்பத்தனமா இருக்கு அப்படின்னு. Because heaven considers it silly because heaven respects more profound things. பரலோகத்துக்கு அது ரொம்ப அல்பத்தனமா இருக்கு. ஏன்னா பரலோகம் இதை விட ஆழமான அர்த்தம் கொண்ட காரியங்களை மதிக்கிறது. Amen. Amen. Heaven is a wonderful place, they say, and many people are going to be surprised and in wonder of heaven one day. பரலோகம் ஒரு அற்புதமான இடம்ன்றாங்க. அங்க போகும்போது நிறைய பேர் அதை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். Some people are going to go into heaven thinking that they are great, people that have done this and that and so on, and it doesn't amount to a hill of beans there. பாருங்க, பரலோகத்துக்கு சில போகும்போது நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், பெரிய காரியங்களை செஞ்சேன், அப்படி இப்படி நினைப்போடு கூட போவாங்க. அங்க போன்னு பார்த்தா எல்லாம் வெறும் ஒரு கால் தூசி கூட சமானம் இல்லாம போயிடுது. They'll go with a big list and heaven will just take it and throw it like that. பெரிய லிஸ்டோட போவாங்க. பரலோகத்தை அப்படி பார்த்துட்டா தூக்கி போட்டுருவாங்க. What God, I've done all this. And what God, I've done all of this. ஆண்டவரே பாரும், இவ்வளவு செஞ்சிருக்கேன். And they're just going to hand it over to an angel and that angel will crumple it up and throw it away. அந்த லிஸ்ட் தேவதூதனுக்கு கொடுக்க போறான், அவன் தூக்கி அது குப்பையில போட போறான். Only one thing is respected in heaven. பரலோகத்திலே ஒரே ஒரு காரியம் மட்டுமே மதிக்கப்படுகிறது. What Jesus has done for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக செய்த காரியம். The blood of Jesus that was shed for us. இயேசு நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். So let's find out what heaven respects and respect what heaven respects. ஆகவே பரலோகம் என்ன மதிக்குன்னு அதை கண்டுபிடிச்சு அதையே நாமும் மதிப்போம். So when we put our faith on the blood of Jesus and what Jesus has done and not on all of these other things, then that is faith, and that faith God is very pleased with. ஆகவே இயேசு செய்த காரியங்களை அறிந்து அவற்றை நாம் விசுவாசிக்கும் போது அதுதான் விசுவாசம். தேவன் அதிலே தான் பிரியப்படுகிறார். Now this verse that I just read to you, இப்போ நான் உங்களுக்கு வாசித்த இந்த வசனம், faith, without faith it is impossible to please God. அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். One of the things about the Bible is you have to look at things in the context. அதாவது வேத வாசிக்கும் போது ஒரு காரியம் என்னன்னா, அதை வாசிக்கும் போது அந்த வசனம் என்ன பின்னணியில சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிக்கணும். Many times we just look at that verse or that chapter and so on and begin with that. பல சமயத்துல அந்த ஒரு வசனத்தையோ அல்லது அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு அங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். But today let me take you all the way back to the beginning of Hebrews. இன்னைக்கு எபிரேய நிருபத்தினுடைய ஆரம்பத்துக்கே உங்களுக்கு கொண்டு போக போறேன். And show you how the Bible talks about how God was displeased with the people who did not have faith. அதாவது விசுவாசம் இல்லாமல் இருந்த மக்கள் மேல் தேவன் பிரியமாகவே இல்லை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். And what displeased God I will show you. தேவனை பிரியப்படுத்தாமல் போனது என்ன என்பதை காண்பிக்க போகிறேன். What angered God, what upset God I'll show you. தேவனை கோபப்படுத்தினது என்ன என்பதை காண்பிக்க போகிறேன். What grieved the heart of God I'll be able to show you. தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தினது என்ன காண்பிக்கிறேன் உங்களுக்கு. And then you will understand why Hebrews 11 says without faith it is impossible to please him. அதன் பிறகுதான் உங்களுக்கு விளங்கும் ஏன் எபிரேயர் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுவது கூடாத காரியம். Because he's been showing how people in the past have displeased God by their lack of faith, and then he says it is impossible to please God without faith. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனை எல்லாரும் கோபப்படுத்தினார்கள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் தான் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது இங்க சொல்லுகிறார். Turn with me to Hebrews chapter 3. திருப்போம் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு. Hebrews chapter 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் verse 12. 12ஆம் வசனம். Take heed, brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். It's talking about unbelief here. பாருங்க, இங்க அவிசுவாசத்தை பற்றி பேசுகிறார். The opposite of faith. விசுவாசத்துக்கு எதிர்பாதம் இது. It says, be careful that none of you have that evil heart of unbelief to depart from the living God. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. But exhort one another daily while it is called today, lest any of you be hardened through the deceitfulness of sin. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். For we are made partakers of Christ if we hold the beginning of our confidence
steadfast unto the end. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். You see, faith is basically a confidence. விசுவாசம் என்ற அடிப்படையிலே ஒரு நிச்சயம். That's why I read to you Hebrews 11:1. ஆகவேதான் எபிரேயர் 11:1 நான் வாசித்தேன். Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம் என்று சொல்கிறது. And one translation says faith is the assurance or the confidence of the things hoped for, the evidence of things not seen. விசுவாசம் நம்பப்படுவதை குறித்த ஒரு நிச்சயம், காணப்படாதவைகளை குறித்த ஒரு உறுதி என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. So faith is basically a confidence. ஆக விசுவாசம் என்பது அடிப்படையில் ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. But the thing is that confidence must be held fast. You must hold fast to that confidence from the beginning all the way to the end. ஆனா என்னன்னா அந்த நிச்சயத்தை, அந்த உறுதியை ஆரம்பம் முதல் கடைசி வரை நாம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேணும். The people of Israel who came out of Egypt were the kind that did not hold fast that confidence till the end. பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த சமயத்திலே இந்த நிச்சயத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ளவில்லை. You know, they did not develop that confidence and get grounded in that confidence. அந்த நிச்சயத்திலே உறுதியை, அந்த நிச்சயத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை, அதுல வேரூன்றவில்லை. And verse 16 says, 16ஆம் வசனம் for சொல்கிறது, some when they heard did provoke, howbeit not all that came out of Egypt by Moses. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? But with whom was he grieved 40 years? Was it not with them that had sinned, whose carcasses fell in the wilderness? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. And to whom sware he that they should not enter into his rest, but to them that believed not? பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? So we see that they could not enter in because of unbelief. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். The people of Israel could not enter into a life of rest because of unbelief. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. Their life was always just toiling and going here and there and so on. அவருடைய வாழ்க்கை எப்போதுமே பெரிய உழைப்பா, இங்கேயும் அங்கேயும் அலைகிற ஒரு வாழ்க்கையா இருந்து விட்டது. Just wandering in the wilderness. வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற வாழ்க்கையை மாறி No விட்டது. rest. இளைப்பாறுதலே கிடையாது. But God has ordained for them rest. ஆனால் தேவன் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். Faith leads to a rest. விசுவாசம் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறது. Faith leads to a confidence, and that confidence brings rest and peace and serenity. விசுவாசம் நிச்சயத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அந்த நிச்சயம் தான் இளைப்பாறுதல், சமாதானத்தை, மன நிம்மதியையும் கொடுக்கிறது. They could never enter into that rest. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்களால பிரவேசிக்க முடியாமலே போய்விட்டது. Even though God delivered them out of Egypt, they could not enter into the rest that God had for them. தேவன் எகிப்திலிருந்து அவளை விடுதலை ஆக்கினாலும் தேவன் வாக்கு பண்ணின இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்களால நுழைய முடியாமல் போயிற்று. What a sad thing it is. என்ன ஒரு வருத்தமான காரியம் பாருங்க. Even today a lot of people are saved, but since they don't know how to walk by faith, they are unable to enter into a life of rest. இன்னைக்கு கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்குள்ளே அவர்களால் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறது. They are still living a life of worries and toil and hard labor. இன்னமும் கவலை, கடின உழைப்பு போன்ற இப்படிப்பட்ட காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They cannot enter into the rest. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. Because they are unable to believe the blessings of God. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்க முடியவில்லை. They are unable to hold fast to the confidence. அந்த நிச்சயத்தை உறுதியை பற்றிக்கொள்ள முடியவில்லை. They are unable to, keep their faith. அவருடைய விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. So now this is how, the book of Hebrews begins basically. எபிரேய புத்தகம் அடிப்படையில் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. Then in chapter 4 this whole theme continues. பிறகு 4ஆம் அதிகாரத்திலே இதே கருப்பொருள் தொடருகிறது. Verse 1. Let us therefore fear lest the promise being left of us of entering into his rest any of you should seem to come short of it. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து இருக்க கடவோம். He is warning us that don't be like them. Be sure to enter into that rest. அவங்களை எச்சரிக்கிறார் பாருங்க. அவங்கள போல நீங்க இருக்காதீங்க, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதிலே ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. Now after saying all of this, then he goes to
still continues to talk about it all the way till chapter 10. பாருங்க இத சொன்ன பிறகு அப்படியே 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படியே போறாரு பாருங்க. The theme continues. இந்த கருப்பொருள் அப்படியே தொடருகிறது. Go to chapter 10. இப்போ 10ஆம் அதிகாரத்துக்கு போவோம். And look at verse 35. 35ஆம் வசனத்தை கவனிப்போம். This is what leads to chapter 11 where he is talking about faith and how it's impossible to please God without faith. 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியங்கள் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி தான் இந்த காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு தான் அங்க போகிறார். Chapter 10 verse 35. 10:35. Cast not away therefore your confidence which hath great recompense of reward. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். He's talking about faith. பாருங்க விசுவாசத்தை பற்றி பேசுறாரு. Your confidence. உங்களுடைய நிச்சயத்தை குறித்து. Don't cast it away because if you hold on to it you will reap the benefits of it. அந்த தைரியத்தை விட்டுறாதீங்கன்றார். நிச்சயத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா அது அப்படியே வைத்திருக்கும்போது மிகுந்த பலன் உண்டாகும் உங்களுக்கு. Cast not away your confidence. உங்க தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். You see, faith is something that you have to hold as precious. You must not lose it. You must not cast it out. விசுவாசம் ரொம்ப விலையேறப்பட்டது. அது சும்மா அப்படியே போக விட்டுற கூடாது. அதை துரத்தி விட கூடாது. Because if you keep it and if you maintain it, you will see the result of your faith. நீங்கள் அதை தொடர்ந்து வைத்திருக்கும் போது நிச்சயமா அந்த பலனை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். Time may pass. காலம் கடந்து போகலாம். Sometimes months may go and years may go, but you will see the result. சில சமயத்துல மாதங்கள் உருளலாம், வருடங்கள் உருளலாம், ஆனால் நீங்கள் பலனை காண்பீர்கள். I'm speaking with some experience. பாருங்க அனுபவத்தோட தான் நான் பேசுறேன் இது. Because I have done this ministry for so many years. ஏன்னா எத்தனையோ வருஷமா அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். Results don't come just like that. பலன்கள்லாம் சும்மா அப்படியே வந்துராது உடனே. Sometimes some of the best trees, fruit yielding trees, take a lot of time to grow. சில சமயத்துல சிறந்த கனி தரும் மரங்கள்லாம் அது வளர்ந்து வரதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது. And faith is like that many times. விசுவாசம் பல சமயத்துல அப்படிதான். It just takes some time. அது கொஞ்சம் சமயம் எடுக்கிறது. But the thing is, it will surely bring the result. ஆனா என்னன்னா நிச்சயமா அது பலனை கொண்டு வரும். Surely bring the result. நிச்சயமா பலனை கொண்டு வரும். In the meanwhile, you should not cast away your confidence. இது இடையில உங்களுடைய நம்பிக்கையை நீங்க அது விட்டுவிட கூடாது. You should not give up in the middle. அதாவது நடுவுல முடியாதுன்னு போயிட கூடாது. Amen. Amen. While it looks like nothing is happening, something is happening in the unseen realm. எதுவுமே நடக்கல நீங்க நினைக்கிறீங்க. ஆனா காணக்கூடாத மண்டலத்திலே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. That is why it says faith is the substance of things hoped for, the evidence of things not seen. ஆகவேதான் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளுடைய ஆதாரமுமா இருக்கிறது என்று சொல்லுகிறது. Even though you could not see success in what you are doing in reality or in physical form, you can see it by faith. நீங்க காரியங்களை செய்கிறதுக்குடைய பலனை ஒருவேளை இன்னைக்கு கண்ணுல நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா விசுவாசத்திலே உங்களாலே காண முடியும். That is faith. அதான் விசுவாசம். Faith is being able to see by the eyes of faith before you can see it as a physical reality. அதாவது விசுவாசம் என்ன செய்கிறது? இந்த கண்ணால நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி மனக்கண்ணாலே அது காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது. But many people cast away their confidence. ஆனா நிறைய பேர் தங்கள் தைரியத்தை விட்டு விடுறாங்க. Therefore they did not receive the reward of faith. ஆகவே விசுவாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். Hebrews 11:6 says, எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, without faith it's impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். And then it says, for he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. Is God a rewarder? தேவன் பலன் அளிக்கிறவரா? If you believe, will you receive the reward? நீங்க விசுவாசித்தால் பலனை பெற்றுக் கொள்வீர்களா? I've decided many years ago when I started serving God that I am going to serve God and I will receive the reward. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நான் கர்த்தரை சேவிக்க போகிறேன், அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். It doesn't matter what happens in the middle. நடுவுல என்ன ஆனாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. I am going to get the reward. பலனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். The end result will be reward. முடிவு பலன் தான். Because if I serve God diligently and do the things that he tells me diligently, I will receive a reward. நான் தேவனை கவனத்தோடு சேவிப்பேன் என்றால், சொல்லுகிற காரியங்களை ஊக்கத்தோடு செய்வேன் என்றால் நிச்சயமாய் பலனை பெற்றுக்கொள்வேன். He is a rewarder of them that diligently seek him. அவரை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். Surely there is a reward. பாருங்க, நிச்சயம் பலன் உண்டு.
See, that is what faith is all about. விசுவாசம் சொன்னா அதுதான். It says there is a reward and it is expecting that reward. என்ன சொல்லுகிறது? பலன் ஒன்னு இருக்கு. அத பலனை எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறது. But a lot of people have cast away their confidence and they have lost out the reward. ஆனா நிறைய பேர் தங்களுடைய தைரியத்தை இழந்து தங்களுடைய பலனையும் இழந்து விட்டார்கள். They've given up their faith. விசுவாசத்தை விட்டுட்டாங்க. They say, well, for 1 month I was hoping, brother, nothing happened. என்ன சொல்றாங்க? ஒரு மாசம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் பிரதர், ஒண்ணுமே நடக்கல. 1 month. ஒரு மாசம். Nothing happened. ஒண்ணும் நடக்கல. Like one fellow I sent for ministry somewhere, he said, I'll try for 3 months and then if nothing works out, then I'll go to my grandmother's place. பாருங்க, ஒருத்தர் சொன்னாரு, நான் ஊழியத்துக்கு அனுப்புனப்போ நாங்க போய் ஒரு 3 மாசம் செய்யறோம் பாஸ், அங்க ஒன்னும் சரி போட்டு வரல, எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன்னு. நேரா பாட்டி வீட்டுக்கு போயிடுன்ட்டேன். நீ செய்யவே வேணாம். You don't do it. நீ செய்யாத, நேரா போயிடு. Because this is not something that works out in 3 months. It will take some more time. இது 3 மாசத்துல சரிப்பட்டு வர காரியம் இல்ல, இன்னும் டைம் ஆகும் அதுக்கு. I know that. எனக்கு தெரியும் அது. இந்த 3 மாசம் ஆள்லாம் நமக்கு ஆகாது வேலைக்கு. You know, you just go straight to your grandmother's house. நேரா பாட்டி வீட்டுக்கே போயிடுன்ட்டேன். You see, you want to come into ministry, you come saying, live or die, whatever it is, I'm going to do it. I know that God is a rewarder of them that diligently seek Him. I'm going to get into it. I'm going to do it. I believe that God will reward. ஊழியத்துக்கு வரணுமா? அப்ப என்ன எண்ணத்தோட வரணும்? வாழ்வோ சாவோ ஊழியத்தில் தான் இருப்பேன், ஊழியத்தை தான் செய்வேன். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் எனக்கு தெரியும். ஆகவே இதுல தான் நான் இருப்பேன் ஒரு எண்ணத்தோடு வரணும். Don't come to try out. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வரக்கூடாது. Try out everything else, not this one. மத்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணாதீங்க. Here there is no trying out. Here you must have the certainty that God is a rewarder of them that diligently seek Him. இங்க முயற்சிக்கலாம் இடம் இல்ல, முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு ஒண்ணும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் பலன் அளிக்கிறார். See, this is why a lot of people have no success in ministry. வேதம் பாருங்க, நிறைய பேர் ஊழியத்துல வெற்றி பெறாமலே போயிடுறாங்க. Because they don't do it by faith. ஏன்னா விசுவாசத்துல அவங்க அதை செய்கிறதே கிடையாது. But God is a rewarder of them that diligently seek Him. ஆனால் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். Now look at the next verse, it explains. அடுத்த வசனம் பாருங்க, அதுவே விளக்குகிறது. For you have need of patience, that after you have done the will of God, you might receive the promise. Verse 36. 10:36. 10:36 பாருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்ன வேண்டியதா இருக்குது? To receive what is promised, you need patience. பாருங்க, வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியம். Now, in this world, patience is very difficult because we have instant everything. பாருங்க, இந்த உலகத்துல பொறுமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாமே உடனடியா கிடைக்குது. இப்போ instant தோசை, instant இட்லி, instant ரசம், instant everything, you know. உடனடி இட்லி, உடனடி தோசை, உடனடி ரசம், எல்லாமே உடனடி தான். எல்லாம் திடீர் சாம்பார், திடீர்னு வேணும். Immediately you want it. உடனே வேணும் அப்படின்றோம். But good things don't come like that. ஆனா நல்ல காரியங்கள் அப்படிலாம் வருது கிடையாது. Good things take some time. நல்ல காரியங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. Isn't that right? இல்லையா? You want to get a child, you got to wait for 10 months. You can't say I want it in 10 days. How about 10 days? Make a deal with God, 10 days God, I want the child. பிள்ளை வேணுமா? 10 மாசம் காதணும். அதுக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட முடியாது. 10 நாள்ல வேணும் ஆண்டவரே. No, you can't get it in 10 days. You have to wait 10 months. 10 நாள் இல்ல, 10 மாதங்கள் காத்திருக்கணும். Right? இல்லையா? 10 months you got to wait. 10 மாசம் காத்திருக்கணும். You want to get a grown up son or daughter, you got to wait for many years for them to grow up. நல்லா வளர்ந்த மகனும் மகளும் வேணுமா? அப்படின்னா பல வருஷங்கள் காத்திருக்கணும் அந்த அளவுக்கு வளர்ந்து வரதுக்கு. One man said, Lord, I don't want all that mess about raising children and all of that. Give me a child like you made Adam. Make him grown. Already ready made, grown up. ஒருத்தர் சொன்னாங்க, ஆண்டவரே பிள்ளையை பெத்து வளர்த்து இந்த தொல்லலாம் எனக்கு வேணாம். ஆதாம உண்டாக்கும் போதே வளர்ந்தவனா உண்டாக்கிட்டு, அதே மாதிரி வளர்ந்தவனா எனக்கு ஒரு பிள்ளையை தாரேன். யார் இதை குளிப்பாட்டி கழுவி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? முடியாத ஆண்டவரே, நல்லா வளர்ந்த பிள்ளையா, அதுவே எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு கொடுங்க. Just won't happen. அதெல்லாம் நடக்காது பாருங்க. Just have to go through the process. அந்த வழிமுறையின் ஊடே போய் தான் ஆகணும். Amen. Amen. All good things happen like this. எல்லா நல்ல காரியங்களும் இப்படி தான் நடக்குது. Patience.
பொறுமை. You see, the very first time God taught faith to a man, God showed this. பாருங்க, தேவன் ஒரு மனுஷனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த அந்த முதல் முறையே இதை காண்பித்து விட்டார். God told Abraham that he'll give him a child. தேவன் ஆபிரகாமிட்ட சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறேன்னு. 25 years he waited. 25 வருஷம் காத்திருந்தான். நடுவுல கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டான் அவனே. 25 years. 25 வருஷம் பாருங்க. Now, I could tell you a number of reasons why, it didn't happen very quickly. ஏன் உடனடியா நடக்கலன்னு பல காரணங்களை சொல்லலாம். Now, God can give it the next year itself. ஆண்டவர் அடுத்த வருஷமே கொடுத்திருந்திருக்கலாம். But I think God really wanted to show this man faith and what he can do. ஆனா விசுவாசத்தை குறித்தும் அவர் என்ன செய்ய முடியும் என்பது குறித்தும் தேவன் காண்பிக்க விரும்பினார். Abraham was 75 years old when God promised him. If he had the child immediately, he would have said, I'm 75-year-old man, not bad, I got a child, பாருங்க, 75 வயசுல கர்த்தர் வாக்கு பண்ணார் இல்லையா, அடுத்த வருஷம் பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவான், எனக்கு 75 தானே ஆகுது, என் சரீரத்துல ஒரு குறைபாடும் இல்லைன்னு சொல்லியிருப்பான் அவன். அதனால தான் 100 ஆகட்டுன்னு வெயிட் பண்ணாரு கர்த்தர். உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் தான் கொடுக்குறேன் இதை. You don't have nothing, I'm only giving it. உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் கொடுக்கறனால தான் அப்படின்னு காட்டுகிறார் அங்க. God takes him to a place of impossibility. தேவன் முடியாது என்கிற ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போயிடுறார். God shows him that it's him that's giving the child, it's not his effort. அதாவது உன்னுடைய முயற்சி அல்ல, உனக்கு அந்த பிள்ளையை கொடுப்பது நான் தான் என்பதை தேவன் அவனுக்கு காண்பிக்கிறார். It's an absolute gift of God. அது முற்றிலும் தேவனுடைய ஈவு. And with patience only he had to receive. அதையும் பொறுமையினால தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. Without patience you cannot receive the promises of God. இந்த பொறுமை இல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடைய முடியாது. In another place Paul tells us that our forefathers received the promises with faith and patience. இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறான், நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். So faith must be accompanied by patience. ஆகவே இந்த விசுவாசத்தோடு பொறுமையும் அவசியம். So you have need of patience that after you've done the will of God you might receive the promise. ஆகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியம். Now listen to this. For yet a little while, verse 37, and he that shall come will come and will not tarry. 37 பாருங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். Now the just shall live by faith. If any man draw back, my soul shall have no pleasure in him. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். Notice the words again. மறுபடியும் அந்த வார்த்தையில கவனிங்க. The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். If any man draw back, my soul shall have no pleasure in him. I will not be pleased with him. அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. Hold fast your confidence. Stand by faith. Have patience and God is pleased with you. தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள், பொறுமையோடு கூட இருங்கள். தேவன் உங்கள் விசுவாசத்திலே பிரியமா இருக்கிறார். And he is a rewarder. அவர் பலன் அளிக்கிறவர். He is a rewarder of that patience and that faith and that confidence. அந்த தைரியம், அந்த பொறுமை, அந்த விசுவாசத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார். If you draw back, God is not pleased. ஆனா நீங்க பின்வாங்கும் போது தேவன் அதிலே பிரியமா இருக்க மாட்டார். God is pleased with a person that persists in believing the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் மேல் தேவன் மிகவும் பிரியமா இருக்கிறார். God is pleased with the man that says, it doesn't matter what the world looks like, what my situation looks like. God has said it, he will do it. God has promised it, he will bring it to pass. It doesn't matter how long it takes. It doesn't matter what it looks like. I'm going to believe in God's promise. God is pleased with that. பாருங்க, எது எப்படி இருந்தாலும் சரி, உலகம் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, தேவன் இதை வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பொறுமையோடு கூட இருக்கிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். Why? ஏன்? Because that person respects God's word more than situations and circumstances and what he sees and what he feels. ஏன்னா அந்த மனுஷன்
தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், தன்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் போன்ற இந்த காரியங்களை மதிக்காமல் தேவனுடைய வார்த்தையில என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே அவன் மதிக்கிறான். He puts the word of God on a higher level than all the experiences and everything that is happening in this world. இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய மற்ற எல்லா காரியங்கள், அவனுடைய அனுபவங்கள், இவற்றுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை அவன் வைக்கிறான். He believes that God's word has promised and God will fulfill it. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று அவன் நம்புகிறான். Even though it looks like it cannot happen, there is no possibility. It looks like he believes that it's possible because God said இது நடக்கவே முடியாது என்பது போல இருக்கு, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆனா தேவன் வாக்கு பண்ணினதுனால நிச்சயமா நடக்கும் அவன் நம்புறான். No wonder God is pleased with that man. ஆவேதான் பாருங்க, அந்த மனுஷன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா God இருக்கிறார். is pleased because that man doesn't care about anything else. He only cares about the word. அந்த மனுஷன் மேல ஏன் தேவனுக்கு அவ்வளவு பிரியம்னா, அவன் வேற எதையுமே கவனிக்கிறது கிடையாது. அவனுடைய கவனம் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதே இருக்கிறாரு. He respects God's word more than anything else. அவன் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறான். See, a lot of people respect their situations and circumstances and passing situations and circumstances more than God's word. பாருங்க, நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மேலாக அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில கடந்து போகக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. They say, well brother, but the situation is very tough. என்ன சொல்றாங்க, பிரதர் சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமா இருக்கு. Oh, it doesn't look like it's possible at all. சூழ்நிலையை பார்க்கும்போது முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கு. You see, they are now respecting their situation more than the word of God. இப்படி சொல்லும்போது என்ன செய்கிறார்கள், தேவனை காட்டிலும் சூழ்நிலையை ரொம்ப மதிக்கிறாங்க. They are looking at the circumstances more than the word of God. சந்தர்ப்ப சூழ்நிலை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை தான் ரொம்ப பார்க்கறாங்க. That's what God is not pleased with. இதுல தான் தேவன் பிரியமா இருக்கிறது கிடையாது. God says, I will do it, and then they don't consider that as valid. They consider this circumstance that just come in just now, and they consider it as something big. நான் செய்யறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை பெருசா நினைக்கிறது கிடையாது. நேத்து வந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் மற்ற காரியங்களும் ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. They don't have confidence in the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயம் இருப்பதில்லை. That is why God is not pleased. ஆகவேதான் தேவன் அதிலே பிரியமா இல்லை. When a person does not consider the circumstances but considers the word of God as something great, God is very pleased. ஆனா எந்த மனுஷன் சந்தர்ப்ப சூழ்நிலை பெருசா பாராமல் தேவனுடைய வார்த்தையை பெருசா பார்க்கிறானோ அவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். God's word is good forever. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நல்லது. Amen. Amen. And it is valid forever, regardless of what the circumstances are. சந்தர்ப்ப சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. If God said it, he will do it. தேவன் சொன்னார்னா அவர் செய்வார். Our faith is based on the fact that God has said it. நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கு, தேவன் சொல்லிட்டார், அதன் அடிப்படையில் தான் இருக்கு. It is based on God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கு. And when we respect God's word more than anything else, God is very pleased. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் மதிக்கும்போது தேவன் அதுல தான் ரொம்ப பிரியப்படுகிறார். You see, without God saying something, you cannot expect him to do it. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்லாமல் அவர் செய்வார் என்று நீங்க எதிர்பார்க்க முடியாது. And if he has said it, you should not think that he may fail to do it. ஆனா நான் செய்கிறேன் என்று அவர் சொன்ன பிறகு இவர் செய்யாமல் போயிடுவாரோ அப்படின்னு நீங்க நினைக்கவும் கூடாது. Hello. You understand what I'm talking about? விளங்குதான் என்ன சொல்ல வரேன்னு. Suppose you say, Pastor Sam said he will come and babysit my child today. உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் சாம் இன்னைக்கு வருவார், வந்து என் பிள்ளைய கவனிச்சுக்குவார் அப்படின்னு. And clean up my house and help me. என் வீட்டெல்லாம் தொடச்சு கிடச்சு எனக்கு உதவி செய்வார். Did I say that? நான் சொன்னேனா அத? I hope I never said that to anybody. அத நான் யாருக்கும் சொன்னதே கிடையாது. So you can't expect that because I never said that. நான் அத சொல்லாதனால அப்படி செய்வேன் நீங்க எதிர்பார்க்க முடியாது. Right? சரியா? Because I never promised that to anybody. ஏனா அப்படி நான் யாருக்கும் வாக்கு பண்ணலையே. I can't babysit anybody's child. யாருடைய பிள்ளையும் கவனிச்சுக்க முடியாது. I can't clean anybody's house. I'm not good at these things. வீட்டையும் கவனிக்க முடியாது. ஏனா அதெல்லாம் அவ்வளவு சரி கிடையாது. I've certainly not promised that. நிச்சயமா அதெல்லாம் வாக்கு பண்றதே கிடையாது. If you think he will come and do it, he's a nice man, he's such a nice guy, he'll come and do it, then you're fooling yourself, அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆக கண்டிப்பா வந்து செய்வார் அப்படி நீங்க நினைச்சா நீங்க உங்களே ஏமாத்திக்கிறீங்க. நல்லவர் தான், ஆனா செய்ய மாட்டார். வீட்டுல வந்து சாப்பிட்டு வேணா போவார் ஒழிய அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லல அவரு. He never said he'll do it. அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லலையே.
But if I say I'll do something, ஆனா நான் அதை செய்யறேன்னு நான் சொன்னேன்னா I'll certainly do it. நிச்சயமா செய்வேன், Right? இல்லையா? Suppose I had in my hands a bundle of 100 rupee notes. என் கையில கட்டு கட்டா 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னு வச்சுங்க. And I said, I'm going to give to 100 people 100 rupee notes. 100 rupee note each. அதாவது 100 பேருக்கு 100 ரூபாய் நோட்டை நான் கொடுக்க போறேன். ஆளாளுக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டை நான் கொடுக்க போறேன்னு சொல்றேன். If I say that today, இன்னைக்கு நான் சொன்னேன்னா, then anybody in this crowd cannot come and contact me and say, you said you'll give 100 people 100 rupee note, please give. இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் வந்து ஆளாளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, வந்து கொடுங்கன்னு அப்படி சொல்லவே முடியாது. I didn't say I'll give it to everybody. I said I'll give it to 100 people. பாருங்க, நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்ல 100 பேருக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். Which 100 people? எந்த 100 பேருக்கு? Are you in that 100 people? நீங்க அந்த 100ல இருக்கீங்களா? How do you know you're in that 100 people? அந்த 100ல நானும் ஒரு ஆள்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? Well, brother, I think God showed me. கர்த்தர் எனக்கு காண்பிச்சார் பிரதர். No, I said I'll give it to 100 people. நான் சொன்னேன் 100 பேருக்கு கொடுக்கிறேன். Maybe I got some list that I'll give it, to. ஒருவேளை என்கிட்ட லிஸ்ட் இருக்கலாம், இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. But if I say that I'll give only to 100 people, nobody here can have confidence that you can get it. அதாவது நான் 100 பேருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், எனக்கு கிடைக்கும், நான் பெற்றுக்கொள்வேன்ற ஒரு நிச்சயம் யாருக்குமே இருக்காது. Why? ஏன்? Because there's lot more people than 100 people here. ஏன்னா இங்க 100 பேருக்கு மேல இருக்கும். But if I had a lot of 100 rupee notes, ஆனா எங்கள நிறைய 100 ரூபாய் நோட்டு and I இருந்து put it all over here, எல்லாத்தையும் இங்க வச்சு, and I say I have plenty and more for everybody, and I will give every single person that comes here 100 rupees. என்கிட்ட நிறைய நோட்டு இருக்கு, ஆகவே இங்க வர ஒவ்வொருவருக்கும் ஒரு 100 ரூபாய் நோட்டு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, then everybody can have confidence. பிறகு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த நிச்சயம் வர முடியும். Hello. ஹலோ, Are you there? இருக்கீங்களா? Every single person can have confidence. இங்க இருக்க ஒவ்வொருக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்க முடியும். Now the Bible is like that. பாருங்க, வேதமும் அப்படிதான். The Bible speaks the will of God for every person. வேதாகமும் ஒவ்வொருவருக்கான தேவனுடைய சித்தமா இருக்கிறது. You see, if God said, I will heal those who I will heal, I'll heal those who I will heal. அதாவது நான் சுகமாக்க விரும்புகிறவனை நான் சுகமாக்குவேன். அப்படின்னா நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணவே முடியாது. I can't pray for everybody. நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது சுகத்துக்காக. Before I pray for your healing, I must first pray whether you are one going to be healed or not. உங்க சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புறாரான்னு கேட்டு ஜெபிக்கணும் நான். First I got to pray, Lord, is he going to be healed or is he going to be sick? கர்த்தாவே, இவரை சுகமாக்க போறேன், வியாதியை விட போறேன்னு அங்க ஜெபம் பண்ணணும் நான். அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். I can't pray with confidence. ஒரு நிச்சயத்தோட நான் ஜெபிக்க முடியாது. But the Bible says, by his stripes we were healed. ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானோம். It refers to the entire humanity. அது முழு மனுவர்க்கத்தையும் குறிக்கிறது. God took our sickness upon himself. தேவன் நம்முடைய வியாதிகளை தம்மீது ஏற்றுக்கொண்டார். Bore it upon the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் அவற்றை சுமந்தார். The Bible says he became poor so that we may be rich. வேதம் சொல்லுகிறது நாம் ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார். It didn't say he became poor so that some of us can be rich. நம்மில் சிலர் ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார்னு சொல்லல. He became poor so that we may be rich. நாம் ஐஸ்வரியவான்களாகும்படி அவர் தரித்திரர் ஆனார்னு இருக்கு. It's a blanket promise. இது வந்து எல்லாருக்கும் சொந்தமான ஒரு வாக்குத்தத்தம். He became poor so that everybody can be rich. அதாவது எல்லாரும் ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார். Therefore I can believe that everybody can be rich. ஆகவே எல்லாரும் பணக்காரராக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. Therefore I can இருக்கு. believe that everyone can be healed. ஆகவே ஒருவரும் சுகமாக முடியும் நான் நம்புறேன். Everyone can receive the blessings of God. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். The Bible says Jesus died on the cross of Calvary so that the blessing of Abraham might come upon us. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இயேசு சிலுவையிலே மரித்தார்னு வேதம் சொல்லுகிறது. Not just to some people but for us. வெறும் ஒரு சிலருக்கு அல்ல, நமக்கு, to all of us. நம்ம எல்லாருக்கும். Therefore I can count on the blessing of Abraham to come upon everybody and I can preach it. ஆகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமா வரும் என்பதை நான் நிச்சயமா அறிந்து நான் அதை பிரசங்கம் பண்ண முடியும். Faith is based on things like that. பாருங்க, விசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்களை அடிப்படையாக கொண்டதுதான். Faith is based on a confidence that comes from the word of God that has surely promised these things. பாருங்க, தேவனுடைய வார்த்தை இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமா நமக்கு வாக்கு பண்ணுது இல்லையா? இந்த நிச்சயமான வாக்கின் அடிப்படையில தான் நமக்கு விசுவாசமே வர முடியும். Amen. Amen. Cast not away that confidence. அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். When a man's
If any man will draw back, my soul is not pleased with him, he ஒருவன் says. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது The என்கிறார். next verse 39, he says, but we are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. 39 பாருங்க, 10:39. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். And then it says, now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. பிறகுதான் சொல்றார், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. For it by the elders obtained a good report. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். You want to get good marks from God? ஆண்டவர்கிட்ட நல்ல மார்க் வாங்கணுமா? You can't get good marks by how many days you fasted and all of that. நீங்க எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தீங்கன்னு வெச்சு நல்ல மார்க்லாம் வாங்க முடியாதுங்க. You can get good marks from God only by faith. விசுவாசத்தினால மட்டும் தான் கர்த்தர்கிட்ட நல்ல மார்க் வாங்க முடியும். Faith is the thing that gets you 100% marks. விசுவாசம் தான் 100க்கு 100 உங்களுக்கு பெற்று தருகிறது. Amen. Amen. They obtained a good report, it says. நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்கிறது. Then only it says without faith it is impossible to please God. அப்புறம் தான் சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். Now go to 2 Corinthians. இப்போ 2 கொரிந்தியருக்கு போவோம். 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 4. 4ஆம் அதிகாரம். Second Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4. Verse 13. 13ஆம் வசனம். Look at Paul, how he talks about faith here. விசுவாசத்தை பற்றி பவுல் இங்க எப்படி பேசுகிறார் என்று கவனிங்க. We having the same spirit of faith according as it is written, I believed and therefore have I spoken. We also believe, therefore speak. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். Now notice the phrase, the spirit of faith. பாருங்க, விசுவாசத்தின் ஆவி, அந்த வார்த்தையை கவனிங்களா கொஞ்சம். What is a spirit of faith? இந்த விசுவாசத்தின் ஆவினா என்ன? Now, you know, it is an expression. You know, like people say, he's got a spirit of boldness. இது ஒரு சொல்ற விதம். சொல்றாங்க இல்லையா, இவருக்கு தைரியத்தின் ஆவி இருக்கு அப்படின்னு. He's got a spirit of kindness. அல்லது தயவு பாராட்டும் ஆவி இருக்கு அப்படின்றாங்க. What do they mean? அப்படியே என்ன அர்த்தத்துல சொல்றாங்க? That means that he is disposed towards that, showing kindness. அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப தயவு காண்பிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றாங்க. He is disposed towards showing living by boldness. அல்லது ரொம்ப தைரியமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன் என்பதை அப்படி சொல்றாங்க. In the same way, the spirit of faith. அதே போலதான் இந்த விசுவாசத்தின் ஆவி. He says we have the same spirit of faith that other saints had, he says. என்ன சொல்லுகிறார்? மற்ற பரிசுத்தவான்கள்கிட்ட இருந்த அதே விசுவாசத்தின் ஆவி எங்க கிட்டயும் இருக்கு. So we believe and therefore we speak. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம் என்கிறார். Now just look at how he believes and speaks. அவர் எப்படி விசுவாசித்து பேசுகிறார்னு கொஞ்சம் கவனிங்க. Go back to verse 8. 8ஆம் வசனம் போவோம். Verse 8. 8ஆம் வசனம். We are troubled on every side, yet not distressed. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. This is faith talking. இதுதான் விசுவாசம் பேசுது பாருங்க. Troubled but not distressed. கலக்கமடைந்தும் முறிவடைகிறதில்லை. Perplexed but not in despair. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. Persecuted but not forsaken. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. Cast down but not destroyed. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. One translation says it, knocked down but not knocked out. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கீழே தள்ளப்பட்டோம் ஆனா கம்ப்ளீட்டா knocked out ஆகல. knock outனா you just lay there, you know, and you're not able to get up, you know. அதாவது கீழே விழுந்துட்டீங்க ஆனா எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இன்னும் விழல. Have you seen a knockout in a boxing? பாக்ஸிங்ல நாக் அவுட்ட பாத்திருக்கீங்களா? Fellow knocks out the other and usually the guy lays there for a minute or so, just completely in a daze, you know, until somebody gets him up, you know. அவனை அடிச்சு கீழே தள்ளனா யாராவது தூக்கி விடணும், அந்த அளவுக்கு அப்படியே மயக்கத்துல கிடப்பான் அவன். Because he doesn't get up, the match is declared to have ended with the other guy winning the thing. அந்த மனுஷன் அவன் கீழே விழுந்தவன் எழுந்திருக்காதனால
அவன் அடிச்சு கீழே தள்ளவன் வெற்றி பெற்றுட்டான்னு அறிவிச்சிடறாங்க. So many seconds are given. அதாவது இத்தனை வினாடிக்குள்ள அவன் எழுந்திருக்கணும். அதுதான் நாக் அவுட். Paul says we are knocked down but not knocked out. பவுல் சொல்றாரு கீழே விழுந்துட்டோம் ஆனா எழுந்திருக்க முடியாதபடிக்கு விழல. Sometimes in the boxing matches the guy falls down but he's not knocked out. He just fell down because he slipped, but he'll get up and he'll start fighting. சில சமயத்துல பாக்ஸிங் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அடிச்சு அடி வாங்கி கீழே விழுவான் ஆனா எழுந்திருக்க முடியாதபடிக்கு விழ மாட்டான், உடனே எழுந்திருவான். He just slipped and something happened to his he just slipped and fell, but he'll get up. கொஞ்சம் தடுமாற்றத்துல அப்படியே விழுறான், ஏதோ நடந்து விழுறான், ஆனா உடனே எழுந்திருப்பான். And Paul uses these expressions. பவுல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். He says this is how the spirit of faith speaks. அவர் சொல்றாரு இந்த விசுவாசத்தின் ஆவி இப்படிதான் பேசுகிறது. Troubled on, have you got trouble? He says yeah, troubled on every side but not distressed. என்ன சொல்றார்? நெருக்கம் வருதான்னு கேட்டா ஆமா எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுறோம்ன்றாரு, ஆனாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. Everybody say troubled but not distressed. எல்லாம் சொல்லுவோம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. Now some people think that when we teach faith we are telling people to say lies. சில என்ன நினைக்கிறாங்க, விசுவாசத்தை பற்றி போதிக்கும் போது இவங்க மக்கள் எல்லாம் பொய் சொல்ல கத்து கொடுக்கறாங்க அப்படின்றாங்க. We are not having any trouble at all. அதாவது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. Just laying in a bed of roses. மலர் படுக்கையில நாங்க படுத்துட்டு இருக்கிறோம். No, we are not teaching you like that. கிடையாது, உங்களுக்கு அப்படியே எல்லாம் போதிக்கல. We are people just like anybody else. மற்ற எல்லார போல தான் நாங்களும். But we live by faith. ஆனால் விசுவாசத்திலே வாழ்கிறோம். What is living by faith? விசுவாசத்திலே வாழ்வதுனா என்ன? Living by faith means we are troubled on every side but we never get distressed. அதாவது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுறோம் ஆனா ஒடுங்கி போக மாட்டோம். Right? சரியா? That is faith. அதான் விசுவாசம். We are perplexed but not in despair. கலக்க மாட்டோம், திகச்சு போறோம் ஆனா மனமுறிவடைகிறது கிடையாது. See, to be perplexed is one thing and to be in despair is another thing. அதாவது கலக்கமடை திகச்சு போறது ஒரு காரியம், ஆனா அது திகச்சு அப்படியே சோர்ந்து போயிடுது அது வேற. For a moment you may be perplexed, really be puzzled by the situations. ஒருவேளை கொஞ்ச நேரம் அந்த சூழ்நிலையை கண்டு அப்படியே திகச்சு போய் நிக்கலாம். You may for a moment really be shocked by certain things. அந்த நேரம் வேணா நடக்கிற காரியத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து நிக்கலாம். But we are never in despair. We are never saying well it's over, I have no hope and I can't get up and I can't make it. ஆனா நம்ம மனம் முறிந்து போறதே கிடையாது. ஒரு நாள்ல நம்ம எழுந்து நின்னு என்னால முடியாது அவ்வளவுதான் என் நம்பிக்கையே போயிடுச்சு இப்படி எல்லாம் பேசுறதே கிடையாது. Because faith doesn't speak like that. ஏன்னா விசுவாசம் அப்படி எல்லாம் பேசுறது கிடையாது. Faith doesn't say I am finished. ஏன் கதை முடிஞ்சதுன்னு விசுவாசம் சொல்லாது. நான் செத்தேன், குடி மூழ்கிடுச்சு, அவ்வளவுதான். எத்தனை வீட்டுல நடக்குது அந்த பேச்சு? அந்த பேச்சு விசுவாச பேச்சு அல்ல. Faith does not talk like that. விசுவாசம் அப்படி எல்லாம் பேசாது. We live by faith. We may be troubled on every side but we are not distressed. நாம் விசுவாசத்திலே பிழைக்கிறோம், எல்லா பக்கமும் நெருக்கப்படலாம், ஆனாலும் நாம் மனம் சோர்ந்து போகிறது இல்ல. Yeah, I've gone through a lot of troubles. நான் எத்தனை பிரச்சனையோட கடந்து வந்திருக்கேன். But never been distressed. ஆனா ஒரு நாள் நான் மனம் முறிஞ்சு அப்படியே போயிடுது கிடையாது. அது ட்ரபிள் பாட்டுக்கு இருக்கும், நான் பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து பார்க்குறேன் ட்ரபிள். என்ன பண்ண போகுது ட்ரபிள்? வாட் இஸ் ட்ரபிள் கோயிங் டு டூ டு மீ? அந்த பிரச்சனை என்ன செய்ய போகுது? I'll always be there, trouble will not be there. நான் எப்போதும் இருப்பேன், அந்த பிரச்சனை எப்போதும் இருக்காது. Because God is with me. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். I will win, the trouble will not win. பாருங்க, நான் ஜெயிப்பேன், பிரச்சனை ஜெயிக்காது. Trouble will give trouble for a while. பிரச்சனை கொஞ்ச காலம் பிரச்சனை கொடுக்கும். பிரச்சனை கொஞ்சம் லொள்ளு பண்ணும், ஆனா வேற ஒண்ணும் பண்ணாது. What can it do to me? அது எனக்கு என்ன செய்ய முடியும்? I'm standing on a solid rock. நான் உறுதியான கற்பாறையின் மேல் நின்று கொண்டிருக்கிறேன். I'm standing by faith in Jesus Christ. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்திலே நிற்கிறேன். I know what I believe. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னு தெரியும். I know whom I believe. யாரை விசுவாசிக்கிறேன்னு தெரியும். So yeah, I'm troubled sometimes and many times I've troubled. I've met one trouble after the other, but I just keep going on. And all the troubles, I don't know where it went. பாருங்க, நெருக்கப்படுறேன், எத்தனையோ முறை நெருக்கப்பட்டிருக்கேன், பல சமயத்தில் நெருக்கப்படுறேன், ஆனா அந்த நெருக்கம்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு. In 25 years I've been troubled so many times. இந்த 25 வருஷத்துல எவ்வளவு நெருக்கம் எனக்கு. And many other people thought this trouble will finish him. நிறைய பேர் யோசிச்சாங்க இந்த நெருக்கத்திலே ஆள் காலி, அவ்வளவுதான், ஓவர் இது.
எங்க ஓவர்? அது ஓவர். நான் இருக்கிறேன். I am still there. நான் இன்னமும் இருக்கேன் இங்க. Troubled but never distressed. கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறது இல்ல. Never lose hope. நம்பிக்கையை இழக்கிறதே கிடையாது. Never lose the confidence. தைரியத்தை இழப்பதே கிடையாது. Because my heart says that I am going to win. ஏன்னா என் உள்ளம் சொல்லுது நான் தான் ஜெயிக்க போறேன். Victory is mine. வெற்றி என்னுடையது. That's my faith. அதான் என்னுடைய விசுவாசம். I don't look at the situation. நான் சூழ்நிலையை பார்க்கிறது கிடையாது. I believe in what God has said about me. என்ன குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அதை தான் நான் நம்புறேன். Amen. Amen. God says not a man will be able to raise his finger against you. தேவன் சொல்றார் உனக்கு எதிராக ஒருத்தன் கூட தன் நாவை கூட அசைக்க மாட்டான்னு. Amen. Amen. It won't happen. நடக்காது. Weapons that are formed against you will not prosper. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காது. You will condemn every tongue that rises up against you. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் ஒவ்வொரு நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். That's the word of God. அதான் தேவனுடைய வார்த்தை. I stand on the word of God. நான் தேவனுடைய வார்த்தையின் மேல் நிற்கிறேன். Let everyone say what they say, but I stand on God's word. யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நான் தேவனுடைய வார்த்தையின் மேல் நிற்கிறேன். So troubled, do you have trouble, brother? Yeah, still have some trouble, but பிரச்சனை இருக்கா பிரதர்? ஆமா, இன்னைக்கும் பிரச்சனை இருக்கு சிலதெல்லாம். இப்ப நல்லா பழகி போச்சு பிரச்சனை. பிரச்சனை வந்து ஆச்சரியப்படுறது இல்லை. ஐயோ பிரச்சனையா வரதான் செய்யும். அது they just come and visit. வந்து அப்பப்ப பார்த்துட்டு போகும். இவர் எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு ஆட்டி பார்த்துட்டு போகும். ஆட்ட முடியலன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். When it doesn't, when it can't shake you, it just keeps going. அது உங்களை அசைக்க முடியலன்னா அது பாட்டுக்கு வேற போயிட்டு ஆட்டுற மாதிரி ஆளா பார்ப்போம். Amen. Amen. Paul says troubled but not distressed. பவுல் சொல்றார் நாங்க நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது That's இல்ல. faith life. அதான் விசுவாச வாழ்க்கை. Troubled but not distressed. நெருக்கப்படுறோம் ஆனா I live in ஒடுங்கி the போக same மாட்டோம். town, I live in the same world, I face the same problems as you face. இதே உலகத்திலே இதே ஊர்ல நீங்க சந்திக்கிற அதே பிரச்சனைகளை தான் நானும் சந்திக்கிறேன். Paul lived in the world of his time. பவுல் அவருடைய காலத்துல இருந்து அந்த உலகத்துல He வாழ்ந்தார். faced every trouble and more than ordinary troubles. பாருங்க, அவர் எல்லா பிரச்சனையும் சந்தித்தார். சாதாரண பிரச்சனை இல்ல, அதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சார். Because of the ministry, he faced the troubles that ordinary people will not face. ஊழியத்தை நிமித்தம் சாதாரண ஆட்கள் சந்திக்க கூடாத பிரச்சனை எல்லாம் அவர் சந்திச்சார். But never distressed. ஆனா மனமுறிவு அடையவே இல்லை. Never allow yourself to be distressed. ஆகவே ஒடுங்கி போக மனமுறிவு அடைய இடம் கொடுக்காதீங்க. ஒடுங்க கூடாது. You must lift up your head right in the middle of everything. அதன் மத்தியிலே தான் தலையை நிமிர்த்தி நிற்க வேண்டும். Praise God for victory. வெற்றிக்காக தேவனை துதிக்க வேண்டும். Because God is on your side. ஏன்னா தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். You are on the winning side. நீங்கள் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறீர்கள். Amen. Amen. That's the spirit of faith, and God is pleased with it when you do it. இதுதான் விசுவாச ஆவி. அப்படி செய்யும்போது தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார். When you are sitting with the trouble and crying, God is not pleased with it because you believe the trouble more than his word. ஏன்னா பிரச்சனையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது அது தேவனுக்கு பிரியமில்லை. ஏன்னா அவருடைய வார்த்தையை காட்டிலும் பிரச்சனையை ரொம்ப பாக்குறீங்க, அதை நம்புறீங்க. When you are picking up the phone and calling your mother and mother-in-law and everybody and telling the problem, God is not very pleased. போன் எடுத்து அம்மா கிட்ட மாமியார் எல்லார்கிட்டயும் உங்க பிரச்சனையை பற்றி பேசிருக்கீங்க, அது கர்த்தருக்கு பிரியமே இல்ல. ஊரே பரப்புறீங்க ப்ராப்ளத்தை. God is not pleased. தேவன் அதுல பிரியப்படுறது இல்ல. Why? ஏன்? Because you are making too much of the trouble, but you are not making anything big of the word of God. என்ன பிரச்சனையை தான் பெருசாக்கணுமே தவிர தேவனுடைய வார்த்தையை பெருசா நினைக்கிறது இல்ல. God is pleased when you exalt the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்தும் போது அதிலே தேவன் பிரியப்படுகிறார். Amen. Amen. Don't talk your problems and troubles, talk your promises. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பேசிட்டு இருக்காதீங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்கள். Perplexed but not in despair. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்ல. Yeah, sometimes you're perplexed. சில சமயத்துல கலங்கி போறீங்க, puzzled, திகைச்சு போறீங்க. It just jolts you a little bit. வந்து ஆளை கொஞ்சம் உலுக்கி எடுக்குது. See, they say these tall buildings, sky-rise buildings, என்ன சொல்றாங்க, இந்த உயரமா இருக்க வானளாவும் கட்டிடங்கள், you know how they are built? அதை எப்படி கட்டறாங்க தெரியுமா? They are built in such a way that in a strong wind and so on, it moves a little bit and then comes back. It's engineered like that, it seems. அதை எப்படி என்ஜினியர்ஸ் கட்டுறாங்கன்னா, அவங்க கட்ட விதத்திலேயே ஒரு பலத்த காற்றுகிட்டு அடிக்கும் போது அதுவே கொஞ்சம் அப்படி ஆடி மறுபடியும் கரெக்டா வந்துடும். ரொம்ப ஸ்டிஃபா கட்டினா உடஞ்சிரும் போலுது. அதனால கொஞ்சம் ஆடிட்டு விட்டுருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அதில் ஏறவே மாட்டோம் நம்ம முதல்ல.
சொல்றாங்க அப்படி. It just swings a little bit and comes back. அதான் சொல்றாங்க பாருங்க, கொஞ்சம் அந்த காத்துல அப்படி போயிட்டு மறுபடியும் வந்துரும். If that flexibility is not there, it's dangerous, it seems. It may break. அதான் என்ன சொல்றாங்க, அந்த காத்துல அப்படி ஆடிட்டு அப்படி வரலன்னு சொன்னா அது அப்படியே உறுதியா இருக்கணும், அதுதான் ஆபத்துன்றாங்க. So they allow that. ஆகவே கொஞ்சம் அப்படி அசைற மாதிரி இடம் கொடுக்கறாங்க அவங்களே. Yeah, sometimes we are perplexed a little bit. சில சமயத்துல அப்படியே தகச்சு போறோம் நாம. But we always come back to the middle. ஆனா எப்பவுமே நேரா வந்து நின்னுறோம். கொஞ்சம் சாயுது லேசா அப்படி, அப்புறம் கரெக்ட்டா நடுவுல வந்துருது கரெக்ட்டா. Sometimes we go this way and that way just a little bit, but we always find the center because the center is God's promise. சில சமயத்துல பிரச்சனைனால இப்படி அப்படி கொஞ்சம் ஆடுறோம், ஆனா எப்பவுமே நடுவுல வந்து நிக்கிறோம். என்ன, அந்த நடுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். Amen. Amen. We are persecuted but not forsaken, he says. என்ன சொல்லுகிறார், நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்ல. Yeah, you will receive persecution. நிச்சயமா துன்பப்படுத்தப்படுவீர்கள். For the name of Jesus, for the sake of the ministry, for the இயேசுவின் sake of the நாமத்து gospel. சுவிசேஷத்து நிமித்தம், ஊழியத்து நிமித்தம். Certainly persecution, is guaranteed. உபத்திரவம் வந்து உத்தரவாதம் பண்ணப்படுகிறது. The Bible says, that is why the Bible says they that live righteous shall suffer like this. ஆகவேதான் வேதம் சொல்லுது பாருங்க, நீதியாய் நடக்க விரும்புகிறவர்கள் இப்படி எல்லாம் பாடுபடுவார்கள்னு. நீதியாய் நடக்கிறவங்க எல்லாம் ஏழையா இருப்பாங்கன்னு சொல்லல, அந்த மாதிரி பாடுபடுவாங்கன்னு சொல்லல, இந்த மாதிரி. Because they are living for God, they may face persecution. அதாவது தேவனுக்கென்று அவங்க வாழ்கிறபடினால உபத்திரவத்தை சந்திப்பாங்க. That persecution is there. அந்த உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். Jesus was persecuted and will be persecuted. இயேசு உபத்திரவப்படுத்தப்பட்டார், நீங்களும் அப்படியே செய்யப்படுவீர்கள். But the thing is, என்னன்னா, we are never forsaken. நாம் ஒரு நாளும் கைவிடப்படுகிறது இல்லை. The world may forsake us, but we are never forsaken. உலகம் நம்ம கைவிடலாம், ஆனா நாம் கைவிடப்படுவது இல்லை. Amen. Amen. We are never forsaken. ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. God said, I'll never leave you nor forsake you. தேவன் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Amen. Amen. Paul was many times thrown in prison all by himself. பவுல் எத்தனையோ முறை தனியா சிறையில் அடைக்கப்பட்டார். But he found that he was never forsaken. ஆனா என்ன அவர் கண்டுபிடிச்சார்னா, ஒருபோதும் நான் கைவிடப்படுகிறது இல்ல. God has not forsaken him. தேவன் அவரை கைவிடவே இல்லை. God was all working through all of it. God was working with him. தேவன் இது எல்லாவற்றின் மத்தியிலும் கூடவே இருந்து செயல்படுகிறார். Persecuted but not forsaken. உபத்திரவப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. And then finally, கடைசியா சொல்றாரு பாருங்க, knocked down but not knocked out. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. Sometimes the trouble gets so heavy, sometimes we'll take a little fall, sometimes we fall down and it looks like, my God, I've fallen down. But get up immediately, because God is on your side. Stand up and fight again. சில சமயத்துல பிரச்சனையுடைய மிகுதினாலே அப்படியே கீழே விழுந்துறோம், ஐயோ விழுந்துட்டேனே நினைக்கிறோம். ஆனா எழுந்து நில்லுங்க, ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எழுந்து நின்னு மறுபடியும் போராடுங்கள். Some boxers are like that. As soon as they fell, they just lay down. They don't want to take any more beatings. It's over, man, finished, that. சில குத்துச்சண்டை வீரங்க எப்படின்னா, அடி வாங்கி கீழே வந்துட்டாங்கன்னா இனிமேல் நம்மளால வாங்க முடியாது, இப்படியே படுத்துப்போன்னு படுத்துறாங்க. அப்படியே அதுக்குள்ள கவுண்டிங் நடக்குதுங்க. Finished. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. No, get up. கிடையாது, எழுந்துருங்கள். Get up, you got time, get up. எழுந்துருங்க, டைம் இருக்கு. Because the match goes on 15 rounds. ஏன்னா மேட்ச் வந்து 15 ரவுண்ட் நடக்கும். இரண்டாவது ரவுண்ட்லயே கீழே விழுந்துட்டு படுத்துக்க கூடாது, அப்படியே நீட்டிக்கிட்டு. Get up. Get up. எழுந்துருங்க. 15 rounds is there. 15 ரவுண்ட் இருக்கு. In the 15th round you will have the victory. 15வது ரவுண்ட்ல வெற்றி உங்களுக்கு தான். Amen. Amen. You get knocked down again, get up again. மறுபடியும் கீழே அடிச்சு தள்ளினாலும் எழுந்துருங்க. If you knock down again, get up again. மறுபடியும் அடிச்சு தள்ளினாலும் எழுந்துருங்க. Because
God is your strength. ஏனென்றால் தேவனே உங்களுடைய பலனாய் இருக்கிறார். When you get up, you will find a strength beyond yourself. எழுந்திருக்கும் போது உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை காண்பீர்கள். You will find that you are able to do what you cannot do. இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியும் என்பதை காண்பீர்கள். You see, Jesus said to people, take up your bed and walk. இயேசு மக்களை பார்த்து சொன்னாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு. But the fellow has not walked for 38 years, you know. பாருங்க 38 வருஷமா அவன் நடக்கவே இல்லை. How will he walk? அவன் எப்படி நடப்பான்? But when he started to get up and walk, he met God's power where he came to the end of his ability. அதாவது அவனுடைய திறமை, அவனுடைய பலத்தினுடைய கடைசி, அவனுடைய அந்த பலம் இல்லாம இருக்க அவனுடைய பலத்தினுடைய எல்லைக்கு அவன் வந்தபோது தேவனுடைய பலத்தை அவன் சந்திக்கிறான். He comes to the end of his ability. அவனுடைய பலத்தினுடைய எல்லைக்கு வருகிறான். He has come all the way to the boundaries and this is it, over. He can't do any more. அதாவது அவ்வளவுதான், இனி என்னால முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டான். Then God's power takes over. அப்போதான் தேவனுடைய வல்லமை அவனை பிடிக்கிறது. So never be discouraged, never be knocked down and stay down. Get up. ஆகவே ஒரு நாள் அதைரியப்பட்டு அடி வாங்கி கீழே விழ அப்படியே படுத்துக்காதீங்க, எழுந்திருங்கள். Because when you get up, that is when you find a strength beyond yourself. ஏன்னா நீங்க எழுந்திருக்கும் போதுதான் உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை நீங்கள் காண்பீர்கள். When you get up, you will go on to win. எழுந்திருக்கும் போதுதான் ஜெயிப்பீர்கள். Amen. Amen. How many of you going to win? எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? See, God loves this winning faith. பாருங்க, இந்த ஜெயிக்கிற விசுவாசத்தை தேவன் விரும்புகிறார். God is displeased with the attitude that just gives up. முடியாது, வேண்டாம் அப்படினு விட்டுவிடக்கூடிய அந்த எண்ணத்தை தேவன் வெறுக்கிறார். Heaven is open above a person who is ready to believe, ready to get up, ready to say, no, I will not give up. I believe in God's promise. I will win. Heaven is open above. விசுவாசிக்கு ஆயத்தமா இருக்கிற, எழும்ப ஆயத்தமா இருக்கிற, நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், விட்டுவிட மாட்டேன், தொடர்ந்து முன்னேறுவேன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட ஆள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். Heaven is shut above a person who lays down and says, well, this is comfortable. I will just lay down. It doesn't matter if I lose. I don't have any more trouble at least, you know. Let me lay down, you know. Heaven is not pleased with that guy. அடி வாங்கி கீழே படுத்துட்டு தோத்தாலும் பரவாயில்ல, இனி அடியெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு அப்படியே படுத்திருக்க ஆள் மேல பரலோகம் பிரியப்படுறதே இல்லை, அங்க வானம் திறக்கப்படுகிறது கிடையாது. Why? ஏன்? Because that guy does not believe in God's promises. ஏன்னா அந்த ஆள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறது கிடையாது. He does not stand on God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நிற்பது கிடையாது. Amen. Amen. Stand on God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நில்லுங்கள். Victory is yours. வெற்றி உங்களுடையது. Shall we all stand together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let's all lift up our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Praise God. Oh, hallelujah. Praise you, Jesus. ஸ்தோத்திரங்க சாமி. Thank you, Lord. ஸ்தோத்திரம். Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்மை Father, we thank you for teaching us faith. பிதாவே, எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. We thank you because faith causes us to be winners. விசுவாசம் எங்களை ஜெயிக்கிறவர்களாய் ஆக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். In every area of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும். And I pray that every single person in this place will take the promises of God and develop confidence in their hearts concerning God's promises. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை குறித்த நிச்சயத்தை உள்ளத்திலே வளர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். They will not cast away their confidence. அவர் அந்த தைரியத்தை இழந்து போக வேண்டாம் ஆண்டவரே. For the just shall live by faith. ஏன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானே. Father, I pray that everyone will learn to live by that confidence that is in the word of God. பிதாவே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய தைரியத்தினாலே ஒவ்வொருவரும் பிழைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். That we will never ever be knocked out. நாங்கள் ஒருபோதும் கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை ஆண்டவரே. We will always get up and go on to win. எப்போதும் எழுந்திருப்போம், தொடர்ந்து போவோம், ஜெயிப்போம். Because you are our strength. என்றால் நீரே எங்கள் பலன். You are our banner of victory. நீரே எங்கள் ஜெய கொடி ஆண்டவரே. Thank you, Father. நன்றி தகப்பனே. I pray that this truth will just really get embedded in every heart. இந்த சத்தியம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழ பதியட்டும் என்று ஜெபிக்கிறேன். The people's lives will be changed. அவருடைய வாழ்க்கை மாறட்டும்.
that people will understand that heaven is open above them when they exercise this kind of faith. இப்படிப்பட்ட விசுவாசத்திலே வாழும்போது வானம் மேலே திறந்திருக்கு என்பதை God மக்கள் is புரிந்து கொள்ளட்டும். pleased. தேவன் பிரியமா இருக்கிறார். God's blessings freely flow. தேவ ஆசீர்வாதங்கள் தாராளமாய் புரண்டு வருகிறது. Thank you, Father. நன்றி தகப்பனே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு the கிறிஸ்துவின் love of the கிருபையும் Father, பிதாவின் the அன்பும் fellowship of the Holy Spirit பரிசுத்தாவின் ஐக்கியம் abide with each and every one of us for now and forevermore. இன்னும் சதா காலமும் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. Amen. ஆமென்.